அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலீடு இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி? அந்த அந்த ஒரு டிராஃபிக்கில் தான் நம்ம இப்போ ஒரு சின்ன வீடியோ நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம முதலீடு இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுகிற டீ தூள், காபி தூள், ஷாம்பு, பவுடரு, அது மட்டும் இல்லாமல் காபி தூள், வீட்டை தூய்மைப்படுத்துறதுக்காக டிஷ்வாஷு, ஹேண்ட் வாஷு, அது மட்டும் இல்லாமல் நம்ம டாய்லெட் கிளீனரு, ஹோம் கிளீனரு, ஹவுஸ் கிளீனரு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த யூஸ் பண்ணுறதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விளம்பரம் பார்த்து யூஸ் பண்ணிருக்கிறோம். கரெக்டுங்களா? நம்ம யூஸ் பண்ணுகிற பொருள் எல்லாமே நம்ம ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணதாக இருந்தாலும் காலப்போக்கில் அது இல்லாத பட்சத்தில் நம்ம இன்னொரு விளம்பரம் பார்த்து நம்ம வாங்கின்னு இருக்கோம். கரெக்டுங்களா? அந்த விளம்பரம் நம்ம பார்த்து வாங்கிறதுனால அந்த நடிகர்கள், விளம்பரதாரர்கள், கடைக்காரர்கள், டீலர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள், ஹோல்சேல் கடைக்காரர்கள், இந்த மாதிரி அனைவரும் பார்த்தீங்கன்னா அதில் லாபம் எடுத்துக்கிறாங்க. நம்ம வாங்கக்கூடிய தினக்கூலி, டெய்லியும் நம்ம ஒரு கூலி ஒரு 500, 600, 700, அந்த தினக்கூலியில் கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 700 ரூபாய் நம்ம சம்பாதிச்சு அதில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களில் இருந்தும் இவ்வளோ பெரிய ஆட்கள் லாபம் எடுக்கிறாங்க. ஆனால் அதே பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் செல்லிங்கிற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட் மூலமா, டைரக்ட் செல்லிங் என்னன்னா நடிகர் கிடையாது, கடைகள் கிடையாது, விளம்பரதாரர்கள் கிடையாது, டீலர்கள் கிடையாது. நம்மளுடைய கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நிறுவக்கூடிய இடமா பார்த்து ஒவ்வொரு டீலருக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம கம்பெனியே அந்தந்த இடத்துல கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனியே நேரடியாக நம்ம அந்த கம்பெனி மூலயமா வாங்குறது மூலயமா தான் நம்மளுக்கு இந்த டீலர்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தையும் விளம்பரதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தையும் எல்லாமே எடுத்து எல்லா லாபத்தையும் எடுத்து நம்மளுக்கே மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாத சம்பளம் எப்படி கொடுக்குறாங்கன்றதுக்கான லிஸ்ட் இதுதான். இந்த விளம்பரதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து தான் நம்மளுக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்கு கடைகளிலிருந்து நம்ம ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் சரியில்லைனாலும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்மளுடைய பணம் வீணாகவும் நம்மளால எந்த ஒரு ஃபைலும் மென்ஷன் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நம்ம டைரக்ட் செல்லிங் மூலயமா ஒரு பொருளை வாங்குறோன்னா அதுக்குன்னு ஒரு 20% யூஸ் பண்ணிட்டு கூட அந்த ப்ராடக்டை நம்மளால ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ரிட்டர்ன் கொடுத்தா அதுக்கான பொருளாவோ பணமாவோ நம்மளுடைய கம்பெனி கொடுக்குது. காரணம் என்னன்னா, நம்ம யாரை நம்பியும் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கலை, பொருட்களை நம்ம வாங்கலை, நம்ம கம்பெனியை நம்பி வாங்குறோம். நம்மளும் அந்த கம்பெனியில ஒரு முதலாளியா ஜாயின் ஆகிறோம். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்ய போறதில்லை. அந்த கம்பெனியில நம்மளும் ஒரு முதலாளியா ஜாயின் பண்றோம். நம்மளுடைய பொருட்களை நம்ம வாங்கி யூஸ் பண்றோம். இது வாங்கி யூஸ் பண்ற மூலியமா தான் நம்மளுக்கு மாத வருமானம் தராங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது. 100 வருடங்களுக்கு முன்னாடி வெளிநாடுகள்ல ஸ்டார்ட் ஆகுதுனால தான் பாத்தீங்கன்னா இப்போ அந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பணக்கார நாடாகவும் பொருளாதார ரீதியா அதிகமா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நாடுகளாகவும் இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இப்போ ஒரு 50-60 வருஷமா தான் டைரக்ட் செல்லிங் நிற்குது. அதுலேயும் இப்போ ஒரு 5 to 7 இயரா ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. நம்மளுடைய நிறுவனத்தை நேம் பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ். ஓகேங்களா? இந்த வெஸ்டேஜ் நிறுவனத்தை பொறுத்தவரையும் ஏறக்குறைய இந்த நிறுவனம் ஓப்பன் ஆகி 20 வருடங்கள் ஆகுது. 20 வருடத்துல இந்த 10 வருடங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய 25 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நம்மளுடைய நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஹோம் ப்ராடக்ட், வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட், ஓன் யூஸ்க்காக ப்ராடக்டை வாங்கியிருக்காங்க. அதே விஷயத்த தான் நான் உங்களையும் செய்ய சொல்ல போறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு பொருட்கள் நல்லா இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருந்தால், உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோ ரிலேஷன் சர்க்கிளோ ஷேர் பண்ணுங்க. அதன் மூலியமா மக்கள் பாத்தீங்கன்னா அதிகமா நம்மளுடைய நிறுவனத்துல பொருட்களை உபயோகிக்க ஆரம்பிப்பதன் மூலமாக நம்மளுடைய வருமானமும் அதிகமாகும். இந்த வெஸ்டேஜ் நிறுவனத்துல ஜாயின் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும்
ஒவ்வொரு முதலாளி தான். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஏமாற்ற முடியாது. யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பணமும் ஏமாற்ற போறதில்லை. நம்மளுக்கு யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்ற ஒரு ப்ராடக்டை நம்ம அறிமுகப்படுத்த போறோம். அதன் மூலியமா அவங்க வாங்க போறாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கும் இன்கம் கிடைக்க போகுது. அதன் மூலியமா தான் நம்மளுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல க்ரோத் ஆக போகுது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நம்ம பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுவதனால் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கு வரக்கூடிய லாபத்திலிருந்து நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. மேட் இன் இந்தியால இருந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு நிறுவனம் தான் வெஸ்டேஜ். இந்த வெஸ்டேஜ் நிறுவனம் ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியோட 20வது வருஷத்துல காலடி எடுத்து வைக்க போகுது. நம்ம டீம்ல இருக்கிற எல்லா லேடர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம நம்ம இதுல ஜாயின் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை காத்து இருக்குது. விஷுவல் தேங்க்யூ. உங்களுடைய டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க்கை பொறுத்த வரையும் நீங்க தாராளமா தைரியமா ஒர்க் பண்ணலாம். வெஸ்டேஜ்ன்றது லைஃப் டைம் சேஞ்சஸ் ஆகும். விஷுவல் தேங்க்யூ.